அன்பு இறை மக்களே, ஆண்டவருடைய சிறிய நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு அன்போடு உங்களை கரங்குவித்து அழைக்கிறோம். விசேஷமாக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க போகிறதான ஒரு தலைப்பு திருத்துவம், அன்பின் குழுமம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். இந்த சிந்தனை நமக்கு அளிக்க வந்திருக்கிறார்கள் மேரி ஆசிரியை அவர்கள். ஏற்கனவே பலமுறை இவர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள். திடீரென்று தான் அழைத்த உடனே எந்த ஒரு மறுப்பும் இல்லாதபடி வருகிறேன் என்று சொன்னார்கள். உரிய நேரத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் HSS டீம் மற்றும் மானுடநேய மக்கள் குழுவின் சார்பிலே அன்போடு வரவேற்கிறோம். அவர்கள் சத்தியத்தை சொல்வதற்கு முன்னதாக தலையை தாக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சார். அன்பின் குழுமத்தை எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, உமது திருத்துவத்தின் மூலமாய் நீர் திரியேக கடவுளாய்கள் மத்தியிலே இருக்கிறதின் மூலமாய் ஆண்டவரே, மூன்றில் ஒன்றாக ஒன்றில் மூவராக பரிணமித்து வாசமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிந்திக்க போகிற சிந்தனையை நீர் ஆசீர்வதியும். இந்த சிந்தனை எல்லோருக்கும் பலனளிக்கத்தக்கதான கிருபையை தாரும் சாமி. சென்று அடைகின்ற இடமெல்லாம் இந்த சிந்தனைக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க கிருபை தான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அன்பின் குடும்பத்திலே விருந்தோம்பல் எவ்விதமாய் சிறந்து விளங்குகிறது என்பதை ஆபிரகாம் மூலமாய் எங்களுக்கு நீர் காட்டினீர். ஆண்டவரே, ஆபிரகாம் மூலமாய் எங்களோடு தொடர்பு கொண்டு பேசினீர். ஆபிரகாம் ஆண்டவரே, இடம் தெரியாமல், பேர் தெரியாமல், நாடு தெரியாமல் இருந்த, மொழி தெரியாமல் இருந்த அந்நியராகி அந்த மூவரை உபசரிக்க ஆரம்பித்தான். இந்த உபசரிப்பு கடைசி வரையில, இன்று வரையில கிறிஸ்துவ சமுதாயத்திலே நீடித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே, எங்கள் சிந்தனையை துரிதப்படுத்தி அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள திருவிதான் மீட்பர் இயேசுவுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வாய்ப்பினை நல்கிய என் தேவாதி தேவனுக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியாளை HSM டீம் தலைவரும் மற்றும் மானிடநேய மக்கள் குழு ஐயா அவர்களுக்கும் மற்றும் பள்ளிகளின் கரஸ்பாண்டாக இருக்கும் ஐயா அவர்களுக்கும் என் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். உலகின் சொந்தக்கார உலகை நோக்கி வந்தாரு, உலகின் சீரழிவை மாற்றிடவும் மீட்டிடவும் உலகினிலே வந்தாரு, உலகினிலே வந்தாரு, உலகினில் வந்தாரு, ஊரறிய வந்தாரு, உன்னை பார்க்க வந்தாரு, உறவாழ வந்தாரு, உன்னோடு வாழ வந்தாரு, உலக மீட்க வந்தாரு, உன்னோடு வாழ வந்தாரு, உலக மீட்க வந்தாரு. உள்ளத்திலே ஏக்க கலக்கம் நிறைந்த நிலையில் வந்தாரு, உலக மக்கள் குழப்பத்திலே இருக்கும்போது வந்தாரு, உள்ளத்திலே ஏக்க கலக்கம் நிறைந்த நிலையில் வந்தாரு, உலக மக்கள் குழப்பத்திலே இருக்கும்போது வந்தாரு, உலகம் தெளிவு காண வெளிச்சமாக வந்தாரு, உலகம் தெளிவு காண வெளிச்சமாக வந்தாரு, மனதினிலே மாற்றம் காண உள்ளத்திலே வந்தார், மனதினிலே மாற்றம் காண உள்ளத்திலே வந்தாரு, உலகினில் வந்தாரு, ஊரறிய வந்தாரு, உன்னை பார்க்க வந்தாரு, உறவாட வந்தாரு, உன்னோடு வாழ வந்தாரு, உலக மீட்க வந்தாரு, உன்னோடு வாழ வந்தாரு, உலக மீட்க வந்தாரு. ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனை நாங்கள் அழைக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலையில் நாங்கள் ஒருமன இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வாறு ஆண்டவரே ஒற்றுமையாயிருந்து
திருத்துவமாகிய தெய்வம் ஆண்டவரை இணைந்து செயல்பட்டீரோ அவ்வாறு நாங்கள் இணைந்து செயல்பட ஆண்டவரே எங்களை நீர் பக்குவப்படுத்த பாதுகாக்க வந்திருக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் எத்தனையோ பாரங்களோடு, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வியாதியோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஐயா. என் தேவாதி தேவன் நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே அடியாள் பேச போகும் வார்த்தைகள் ஆண்டவரே ஆத்தும மன்னாவை ஆண்டவரே அவர்கள் ருசி பார்க்க கிருபை செய்ய போறீங்க. அடியாளை மறைத்து நீர் பேசும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில், அன்பின் பிதாவே, ஆமேன். ஒரு அப்பா தன் மகனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டா உயிருள்ள வரையில் அந்த தகப்பனை மறக்கவே மாட்டான். ஒரு வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலைக்கு ஒருவர் மூலம் வேலைக்கு சென்று அவர்கள் வழிகாட்டி இருந்தால் அந்த மனிதன் அவன் மறக்கவே மாட்டான். ரொம்ப நாள் குழந்தை இல்லாம ஒரு மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவள் சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு டாக்டர் காரணமா இருக்கிறார் என்றால் அந்த டாக்டரை அவர்கள் உயிருள்ள வரையிலும் மறக்க மாட்டார். அருமையான தேவ சனமே, பணிகளில் சிறந்த பணி என்று கேட்டால் சிலர் டாக்டர் பணின்னு சொல்லுவாங்க, சிலர் IAS சொல்லுவாங்க, சிலர் IPS சொல்லுவாங்க, சிலர் வக்கீல சொல்லுவாங்க, சிலர் ஆசிரியர் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்னை பற்றி நான் நினைக்கிற ஒரு பணி எது என்றால், நான் விரும்புகிற பணி என்றால் ஆண்டவர் பணி. ஆண்டவர் பணி தான் உலகத்திலே மிக சிறந்த பணி என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்வேன். நமது பேராயத்தால் கொடுக்கப்பட்ட தலைப்பு திருத்துவம் அன்பின் குழுமம், ட்ரினிட்டி கம்யூனிட்டி ஆஃப் லைஃப். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் காலை எழுந்தவுடன் ஜெபிப்பதற்கு முன்பாக குட் மார்னிங் ஃபாதர், குட் மார்னிங் ஜீசஸ், குட் மார்னிங் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் எத்தனை பேர் சொல்றோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்க தெரிந்தவன் ஜெயிக்க தெரிந்தவன். அந்த ஜெபத்தை நாம் ஒருபோதும் விடவே கூடாது. அது நம் ஆண்டவரோடு பேசுகின்ற ஒன்றாய் இருக்கிறது, அவரோடு உறவாடுகின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது, அவரோடு உறவு கொள்கின்ற காரியமாய் இருக்கிறது. ஆகையினால ஆண்டவரை காலை எழுந்தவுடன் அவரை துதிப்பதற்கு, அவரை பாடுவதற்கு, அவரிடம் விண்ணப்பத்தை வைப்பதற்கு, அவருக்கு நன்றி சொல்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாலிப பெண்ணும் ஒரு வாலிப மகனும் இருந்தார்கள். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ரொம்ப நேசித்தாங்க, ரொம்ப அன்பு செலுத்தினார்கள். வீட்டுக்கு தெரியாம வெளியே புறப்பட்டு போயிட்டாங்க. போகும்போது ஒரு காட்டு வழியாய் சென்று கொண்டிருந்த போது வழியில ஒரு புலி வருவதை அந்த வாலிபன் பார்த்துட்டான். அந்த வாலிபன் என்ன பண்ணா, அந்த மகளுக்கு கூட சொல்லாம கிடுகிடுன்னு மரத்து மேலே ஏறிட்டான். இந்த பொண்ணு பார்க்கறா, இந்த பக்கம் பார்க்கறா, வலது பக்கம் பார்க்கறா, இடது பக்கம் பார்க்கறா, முன்னால பார்க்கறா, பின்னாடி பார்க்கறா. அந்த வாலிபனை காணவில்லை. ஒரே பயம், ஏன் காணோம், என்ன ஆச்சு? பார்த்தா தூரத்துல புலி வருது. அந்த நேரத்துல அவள் தன் தாய் சொன்னதை அவளுக்கு ஞாபகம் வருகிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வார்த்தையை தன் தாய் உனக்கு எந்த நேரத்தில் உனக்கு ஆபத்து வருகிறதோ, உனக்கு பிரச்சனை வருகிறதோ, உனக்கு கஷ்டம் வருகிறதோ, நீ முட்டி போட்டு ஆண்டவரிடம் கேளு, உன்னை கண்டிப்பா ஆண்டவர் விடுதலை செய்வார். அந்த ஞாபகத்துக்கு வந்தவுடனே அந்த மகள் முட்டி போட்டு ஜெபம் பண்ண நேரத்தில் அந்த புலி வருகின்ற வழியில ஒரு மான் வந்தது. அந்த மானை பிடித்து அந்த புலி சாப்பிட்டு விட்டது. ஆகையினால இந்த பெண் பக்கமே திரும்பவில்லை. அந்த மகன் குரல் கொடுக்கிறான், மா ஏறிவா ஏறிவா அப்படின்னு. அவள் சொன்னா, அப்பா, புலியாண்ட இருந்து என்னை காப்பாற்றினது போல உன்னிடமிருந்து என்னை ஆண்டவர் காப்பாற்றி விட்டார். எங்க அம்மா சொன்னாங்க, நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்தின ஆண்டவரை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அருமையான தேவ சனமே, நாம் மூவரு கடவுளை எப்பொழுதும்
நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அருமையான தேவச்சனமே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ள பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அன்பு ஒருபோதும் குறையாது. அன்பு சகலத்தையும் தாங்கக்கூடியது. ஆகையினால் ஒருவரில் ஒருவர் அன்புள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால்தான் இதை ராஜரீக கட்டளையாக ஆண்டவர் சொல்கிறார். நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கணும் என்றது இது ராஜரீக கட்டளையாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், இந்த வார்த்தை ஒருபோதும் அது அழியாது, ஒருபோதும் மறையாது. ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்போ திருத்துவம் என்றால் 3 கடவுள் என்பது பொருள். 3 ஒன்றாயிருக்கிறார்கள். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானோரும் 3 பேரும் ஒன்றாயிருப்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். பிதா மனிதர்கள் மேல் சஞ்சரிக்கிறார், குமாரன் மனிதர்களோடு சஞ்சரிக்கிறார், ஆவியானவர் மனிதருக்குள்ளே வாசம் செய்கிறார், சஞ்சரிக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த 3 கடவுளை பார்க்கும்போது உண்மை, அறிவு, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சச்சிதானந்தா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 27-30 வசனங்கள் சொல்லுகிறது. அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருக்கிறேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும். அவர் எல்லாவற்றையும் படைக்கும் போது, வானத்தை அடிச்சாரு, பூமியை படைச்சாரு, சமுத்திரம் படைச்சாரு, எல்லாவற்றையும் படைக்கும் போது குமாரன் கூடவே இருக்கிறார். அவர் மடியில் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர் என் பிள்ளை, என் மடியிலே அவன் இறங்கி இருந்தபோது எல்லாவற்றையும் நான் படைத்தேன். அவர் மூலமாக தான் நான் படைத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப பார்க்கும்போது இந்த 3 கடவுளும் இணைந்துதான் இந்த உலகத்தையே படைத்தார்கள். 6 கடவுள் 6 நாள் இதயத்திலிருந்து உலகிற்கு வந்த இயக்கம் தான் இந்த அருட்பணி. அந்த அருட்பணியை ஆண்டவர் 6 நாளில் அருமையாக செய்து முடித்தார். வார்த்தையினால உண்டாக கடவுது என்றார். 6வது நாளிலே மனிதனை மண்ணை பிசைந்து அதில் இருக்கிற துகள்கள் எல்லாம் நீக்கிவிட்டு, கல்லு, மண்ணு, தூசு, தும்பு எல்லாவற்றையும் நீக்கிப்பட்டு தண்ணி ஊற்றி காலில் பிசைந்தாரோ கையில் பிசைந்தாரோ நமக்கு தெரியாது, அருமையான ஒரு மனிதனை உருவாக்கினார். அது மட்டுமல்ல, எங்கெங்கு எந்தெந்த கண் இருக்க வேண்டியது, காது இருக்க வேண்டியது, மூக்கு இருக்க, எல்லா இடத்திலும் இருக்க வேண்டிய அந்த பொம்மையை செய்து அவருடைய சுவாசத்தை ஊதினார். அந்த பொம்மை ஜீவாத்துமாய் மாறியது. இன்றைக்கு நீங்களும் நானும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே, அது யாருடைய சுவாசம்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவாசம். பிதாவானவர் தன் பணியை 6 நாட்களில் முடித்த பின்பு, நிறைவாய் முடித்த பின்பு 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். அருமையான தேவச்சனமே, அவருடைய பணியை செய்வதற்காக தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். மனிதர்களுக்கு மாதிரியை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று ஒரு கன்னிகையை தெரிந்து கொண்டார். அவர் கருவறையும் தெரிந்து கொண்டார், கல்லறையும் தெரிந்து கொண்டார். அவர் மரித்தார், 3வது நாள் உயிர்த்தெழுந்து இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்க வேண்டும் என்றால் 5 லட்சம் கொடுக்குறியா, 10 லட்சம் கொடுக்குறியா என்ற இந்த காலத்தில் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இலவசமாக இந்த உலக பணியை செய்வதற்காக அருமையான படிக்காத பாமர மக்கள், பேங்க் பேலன்ஸ் இல்லாதவங்க, பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, பண வசதி இல்லாதவங்க,
ஒன்றுக்கும் உதவாதவர்களாகிய மீனவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று சொல்லி அவர்களை அழைத்த போது ஒரு வார்த்தையும் சொல்லாத அவர்கள் பின்னாலே வந்தார்களே. அருமையான தேவச்சனமே, அவர்கள் வந்தது மட்டுமல்ல, 3.5 வருடமாக அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். இந்த உலகத்தில் நீ எப்படி பணியை செய்ய வேண்டும் என்று அவர் மாதிரியை வைத்து சென்றார். பாருங்க, சீமோனுடைய குஷ்டரோகி சீமோனுடைய வீட்டில் போய் விருந்து பண்ணுகிறார், சாப்பிட்றாரு. நீங்களும் நானும் பார்த்தா யாராவது ஒரு மாற்றுத்திறனாளி பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம ஒதுங்கி போகிறவர்களாக இருக்கிறோமே. அந்த மாதிரி அவர் வைத்து செல்வதற்காக தான் அவர் அந்த வீட்டில் போய் சாப்பிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், தசைகள் பீச்செறியப்பட்டது, சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிற போது மரண வாக்குமூலம் கொடுக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கார். அப்போ அந்த மன்னிக்கின்ற குணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாக்குமூலம் கொடுத்து சென்றிருக்கிறார். நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். எப்படி? தன் தவறை உணர்ந்தான். அந்த தவறை உணர்ந்தவனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். நீ பரதீசில் இருப்ப அப்படின்ற ஒரு வாக்குதத்தத்தை கொடுக்கிறார். பார்த்தீங்கன்னா, அதோ உன் தாய், அதோ உன் மகன். பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் தன் பெற்றோரை கவனிப்பதில்லை, முதியோர் இல்லத்தில் எடுத்து போய் விடுறாங்க. குர்பான் காணிக்கை கொடுத்து விடுகிறேன், இன்னும் கொடுக்க வேண்டியது ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. வெளிநாட்டுக்கு போனா இந்த வீட்டை கூட வாடகை விட்டு முதியோர் இல்லத்தில் எடுத்து போய் விடுறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, தன் தாயை அனாதையை விட்டு செல்லக்கூடாது என்பதற்காக இளமையாய் இருக்கிற, வாலிபனாய் இருக்கிற அருமையான யோவானிடம் தன் தாயை ஒப்படைத்து செல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வாறு ஒவ்வொன்றாக மாதிரியை வைத்து சென்ற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் எவ்வாறு வாழ்ந்தாரோ அவ்வாறு நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 காரியங்களை குறித்து 3 தலைப்புகளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, ஆயத்தமாகுங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் பாருங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படணும். அவர் விரும்புகிற காரியத்தை செய்யணும். நம் குமாரன் தன் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக என் தேவனுக்கு என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தாரே. நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எப்படி அவருக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம்? அவரை சந்திக்க வேண்டும், அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வாசஸ்தலத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தப்படுவதற்கு 1 ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர், இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிறாராம், தன்னை தாழ்த்துறாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ட்ரினிட்டி காடை பற்றி நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம், 3 கடவுளை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த 3 கடவுள் இங்க வெளிப்படுகிறார். 3 புருஷர்கள் ஆபிரகாம் கண்களுக்கு தென்படுகிறார்கள். அவர்களை பார்த்தவுடனே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புதிய பலன் கிடைக்கிறது. ஓடுறாரு, அவர்களை பார்த்து தரை மட்டும் பணிந்து வணங்குகிறார். அதோடு அவர்கள் விடல, இவங்களை எப்படியாவது அவர்களை உபசரிக்க வேண்டுமே, அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, தன் மனைவியிடம் ஓடுகிறார். 3 படி மெல்லிய மாவை பிசைந்து அப்பம் சுடு. பாருங்க, அன்று 3 கடவுளாகிய 3 மனிதர்களை பார்த்தோம். இங்கு 3 கடவுளாகிய 3 படி மாவை நாம் பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு வெண்ணெயையும் பாலையும் சமைத்த கன்று குட்டியையும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறார். இங்கு 3 கடவுளை பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, நாம் 3 கடவுளை அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக நமக்கு அன்பு இருந்தால் மாத்திரம்தான் நம் கடவுளை தேட முடியும்.
மற்றவர்களை கவனிக்க முடியும், மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், மற்றவர்களுக்கு பகிர முடியும். இந்த குணத்தை நம்ம ஆபிரகாம் ஐயா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவரை உபசரிக்கும் போது, ஆண்டவர் பாதத்தில் விழும்போது, அவரை பணிந்து கொள்ளும் போது பாருங்க, ஒரு அதிசயத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். சாராள் அம்மாவுக்கு குழந்தை இல்லை, என்ன செய்வது என்றது அப்படியே கலங்கி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அந்த 3 புருஷர்கள் ஒரு அற்புத வார்த்தைகளை அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க. குறித்த காலத்தில் ஒரு குமாரனின் பெறுவாய். இந்த அம்மா உள்ளத்தில் நகைக்கிறாங்க. நானே வயசு சென்றேன், எல்லாம் நின்று போயிடுச்சு, என் புருஷன் வயசாயிட்டாரு, கிழவன் ஆயிட்டாரு, எனக்கு எப்படி கிடைக்கும்? அப்போ பாருங்க, அந்த புருஷர்கள் சொல்றாங்க, பயந்து நடுங்க. அந்த அம்மா அப்படியே இல்லை, நான் சொல்லலைன்றாங்க. நகைக்க நீ நகைத்தாய். பாருங்க, ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆகையினால நம் இருதயத்தில் நினைத்தாலே அவர் அறிகிற தெய்வமாய் இருக்கிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். ஆண்டவருக்கு சேவை செய்யும் போது நீ அற்புதத்தை காண்பாய். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா அர்ப்பணியுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரிடம் தன்னை ஒப்படைக்க வேண்டும் என்றால், நம் சரண்டர் ஆக வேண்டும் என்றால் ஒன்று செய்ய வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்கிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ இந்த அன்பு என்ற ஆயுதத்தை நீங்களும் நானும் அணிந்து கொண்டு இருப்போமானால் இது எல்லாவற்றையும் சாதிப்பதற்கு ஒரு கருவியாக அந்த அன்பு இருக்கிறது. நம்மை பார்க்கும்போது நம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்படைப்போம், அர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் நம் இயேசுவை காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து சீஷர்களை உருவாக்கினாரே, நீங்களும் நானும் மனிதர்களோடு வாழும்போது அந்த அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பு என்பது விசேஷமான ஒன்று. நாவினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் அல்ல, கிரியையினாலே அன்பு கூறுங்கள். அப்ப பாருங்க, ஒருத்தர் போறோம்னா, தன்னை அர்ப்பணித்து செய்யறோம்னா கிரியையில காட்டணும். வரவங்களுக்கு உடனே தண்ணி கொண்டு கொடுத்தா அதுதான் கிரியை, அன்பு வெளிப்படுகிறது. நீ சாப்பிட்டியம்மா, நல்லா இருக்கு, அது அன்பு கிடையாது. அது வெறும் வாய் வார்த்தைகள், அது நாவினால் பேசுகின்ற வார்த்தைகள். அன்பை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நீ கிரியையில் காட்ட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் சொன்ன, இயேசு கிறிஸ்து சொல்றார், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்றார். அப்போ நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு பணிந்து நடக்கணும், அவரில் அன்பு கூற வேண்டும், மற்றவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும். நம்முடைய கோபம் மாறணும், நம்முடைய சீரியல் பார்ப்பது மாறணும், நம்ம டிவி பார்ப்பது மாறணும், நம் பெருமை மாறணும், நம்முடைய வைராக்கியங்கள் மாறணும், நம்முடைய சண்டை சச்சரவுகள் மாறணும். இதையெல்லாம் விட்டுவிட்டாதான் நாம் அர்ப்பணித்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நான் முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறேனா இல்லையா என்று பார்க்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது அருட்பணி செய்யுங்கள். இந்த அருட்பணி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய மிஷினரிகள், ஆதி மிஷினரிகளை பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று எடுத்துன்னு வந்து நம்ம இந்தியாவில் நுழைந்து பல ஹாஸ்பிட்டலை கட்டினாங்க, ஸ்கூல்களை கட்டினாங்க, சர்ச்சஸை கட்டினாங்க. பாருங்க, வந்த பிறகு துப்பியில கூழ் வாங்கி குடிச்சாங்க. இதுதான் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டு அருட்பணியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த லைட்ல நம்ம பார்க்கவே முடியாது, இந்த சர்ச்சுகளை நம்ம பார்க்க முடியாது. ஆண்டவரை தொழுது கொள்ள எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்களே,
அதை நாம் நினைவு கூறுகிறவர்களாக அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒன்று மனசில் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும், ஐ ஆம் த சர்வன்ட் ஆஃப் த காட். அந்த மனதில் நான் ஒரு வேலைக்காரன், என் ஆண்டவருக்கு பணியாளன் என்ற ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பணியாளர்களிடம் என்ன இருக்க வேண்டும் என்றால், தாழ்மை இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், உண்மையும் நீதியும் நேர்மையாய் இருக்க வேண்டும், சகிப்பு தன்மையோடு இப்படி இருக்கிறவர்கள் மாத்திரமே ஆண்டவருடைய பணியை செய்ய முடியுமே ஒழிய, மற்றபடி நிச்சயமாக பெயரளவில் சொல்லிக்கலாம், நான் ஆண்டவருடைய பணியை செய்கிறேன், நான் இங்கே வேலை பார்க்குறேன், ஆண்டவருக்காக ஓடுறேன். இல்லை, நம்ம முழுவதுமாக தன்னை அர்ப்பணம் செய்து ஆண்டவருடைய பணியை செய்தால் மாத்திரமே ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் முதல்ல அங்கீகரிக்கணும். நம்ம போகிற இடங்களில் மனிதர்கள் நம்மை வரவேற்கணும். அப்பா இந்த அம்மா வந்தா நல்லா சொல்லுவாங்க, இந்த ஐயா வந்தா அப்பா எங்களுக்கு அப்படி இப்படி போகவே முடியாது, அப்படி இருக்கும் சத்தியத்தை சொல்லுவார். அவங்க கொடுக்குறாரு பாரு, அப்படி கொடுக்குறாரு. அதனால தான் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கணுன்ற வாயார வாழ்த்தணும். இதுதான் அருட்பணியாக இருக்க முடியும். மார்க் 1:4 சொல்லுகிறது. மார்க் 1:4. யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி. இன்னைக்கு யாரு பாவத்தை குறித்து பண்றாங்க, யாரு மனம் திரும்புங்கன்னு பண்றாங்க? கிடையவே கிடையாது. நீ இப்படி பண்ணியானா ஆசீர்வாதமா இருப்ப, நீ இதை செஞ்சா நீ ஆசீர்வாதமா இருப்ப. இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை மாத்திரம் நம் காலத்தில் ஒலித்து கொண்டு இருக்கதை ஒழிய பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் மிக குறைவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தவறை உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம்னு அர்த்தம். நாம் மனம் திரும்பி வாழும்போது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க போறோன்றது உறுதிப்படுத்தப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 28:19 சொல்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதோட விடல, அடுத்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்றார். பாருங்க, அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து என் கட்டளைகளை கவனமாய் கடைபிடிக்கிறவனை நான் என்ன செய்வேன்? நான் மேன்மையாக வைப்பேன், நான் உங்களோடு கூட முடிவு பரியந்தம் நான் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவாக கடைசி வசனம் மீகா 6:8 சொல்கிறது, மனுஷனே நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறேன், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எதையும் நான் உன்னிடம் எதிர்பார்க்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஒரு வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், அதன்படி செய்கிறவர்களாயிருங்க. இரக்கம் என்பது ஆண்டவர் சொல்கிறார், இரக்கத்தை சிநேகியுங்கள் என்றார், நியாயம் செய்யுங்க என்றார், இல்லாதவங்களுக்கு கொடுங்க என்றார், இந்த மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்றார். நான் உங்ககிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய மனத்தாழ்மையை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருத்துவ காடை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் அவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்கிறவர்களாக, அந்த அன்பை ருசி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது உறுதியாக சொல்லப்படுகிறது. ஆமாம், அந்த மட்டுமாக நம்மளை வழிநடத்தின கர்த்தர், அவருடைய பாதையிலே நாம் நடக்கிறவர்களாக, அவரை பற்றி பேசுகிறவர்களாக, நாம் மற்றொரு காதில் ஒலிக்கிற வண்ணம் கர்த்தர் மரித்தார், 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து இன்று ஜீவித்து கொண்டு இருக்கிறார் என்ற வார்த்தை ஒவ்வொருவருடைய காதிலும் ஒலிக்கும்படியாக நீங்கள் பேசுங்கள், நீங்கள் புறப்பட்டு போங்கள். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இன்றைய நாளிலே திருத்துவம் அன்பின் குழுமம் என்ற தலைப்பிலே நம் மத்தியிலே பல்வேறு இடர்பாடுகள், பிரச்சனைகள், வேலைகளிலிருந்தும் அருமையான ஆசிரியர் அவர்கள் இங்கே வருகை தந்து நமக்கு அருமையான
இறைவாக்கு எடுத்து இயம்பியதற்காக மீண்டும் கர்த்தருடைய கிருபையினாலே அம்மையாருடைய ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். திருத்துவம் என்பது ஒரு இறை ரகசியம். அந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அதனுடைய வெளிப்பாடு தான் அன்பு. அன்பின் வெளிப்பாட்டின் வழியாக நாம் காண்பது தான் திருத்துவம். அந்த அன்பு மூவொரு கடவுள், பிதா, குமாரன், தூய ஆவி, 3 பேருமே அன்பாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருத்துவ ஞாயிறினுடைய முக்கிய விசேஷமாயிருக்கு. ஆகவே இவ்விதமாக அன்பிலே நாம் நிலைத்திருக்க அருமையான ஆசிரியர்கள் கொடுத்த வார்த்தைகளை நாம் ஏற்று அந்த வார்த்தைக்கு நடக்க இறைவன் அருள் புரிவாராக. தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் மீண்டும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. திருத்துவம் என்பது ஒரு அன்பின் குழுமம் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். இந்த திருத்துவத்தின் வாயிலாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு விடுதலையின் சமூகத்தை தேர்ந்து கொடுக்கிறீர். ஆண்டவரே, இந்த திருத்துவத்தின் மூலமாக எங்களுக்கு நீர் ஒரு மீட்பின் சமூகத்தை தெரிந்து கொடுக்கிறீர். ஆண்டவரே, விடுதலையின் சமூகம் மாத்திரமல்ல, மீட்பின் சமூகம் மாத்திரமல்ல, மாற்றுருவாக்கத்தின் சமூகத்தையும் நீர் எங்களுக்கு உருவாக்கி தருகிறீர் சாமி. இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஏற்று நடக்க, கடைபிடித்து நடக்க கிருபை செய்தோம். செய்தி சொன்ன அருமையான ஆசிரியையும் குடும்பத்தின் நீர் ஆசீர்வதியும், கேட்கப் போகின்ற அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தும் தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும், விசேஷமாய் செய்தியை கொடுத்தவர்களோடும், செய்தி கேட்க போற அனைத்து மக்களுடைய நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதம் என்று கட்டிடுவதாக. ஆமீன். God bless you.